பொண்ணு கூட உண்மையாக லவ் பண்ணுமா ப்ரோ? பொண்ணு உண்மையாக லவ் பண்ணும். இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் மை ஃபாலோவர் ஸ்டோரி. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக. இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் டைன்னு நானும் போய் பார்த்தேன். நான் பார்க்கும்போது அது பையன் தான் நினச்சேன், ஆனால் அது பையன் இல்லை, ஒரு கேர்ள். அக்கா என்னோட ஸ்டோரியை சொல்கிறீங்களா அப்படின்னு. சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரொம்ப நல்லாவே லவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. லவ் என் வாழ்க்கையிலையும் வந்து இருந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு. அப்போ தான் அந்த பையனோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு என்டர் ஆகிறா, தேவதை மாதிரி. அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ என்ன ட்விஸ்ட்னா, அந்த பையனோட எக்ஸ் ரீஎன்ட்ரி ஆகிறாங்க அந்த பையனோட வாழ்க்கையில். எனக்கு நீ தான் வேணும்னு அந்த எக்ஸ் வந்து கேட்குறாங்க. உடனே இந்த பையன் இப்போ கரண்ட் லவ் பார்க்குறதா இல்லை எக்ஸ் லவ் பார்க்குறதான்னு கன்ஃபியூஷன் ஆகி எனக்கு 3 மாதம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாத்ரூம் போயிட்டு அதை எடுத்து திருப்பி உள்ள சொருகிக்கலாம்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்குடா உங்க எக்ஸ் கிட்ட அகைன் போறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்குல்ல, நீ தான் வேணும்னு சொல்லுது. அந்த பொண்ணு கூட வாழேண்டா. எதுக்குடா 3 மாசம் டைம் உனக்கு உன் எக்ஸை பார்த்தோன்னே? அவனை விட்டுட்டு போனவடா. இதில் அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான், என்னோட எக்ஸ் லவ்லேருந்து நான் ஹீல் ஆகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொன்னவன் இப்போ எவ்வளோ பெரிய ஆப்பை வச்சு விட்டு போயிருக்கான் பார்த்தியா? திருப்பி அந்த எக்ஸுக்காகவே. அக்கா சீரியஸாகவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்னால் மூவ் ஆனே ஆக முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவன் ரிட்டர்ன் எனக்காக வருவான் அப்படின்னு. இந்த மாதிரி சொல்கிற பொண்ணெல்லாம் விட்டுட்டு போறியடா நீ. யார் உங்களை யூஸ் பண்ணிட்டு கீழே தூக்கி போடுறாங்க, பின்னாடி லோன்னு சுற்றுறீங்க. நீ தான் வேணும்னு சொல்கிற பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. சொல்லுங்கள் பாய்ஸ். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னை இந்த பொண்ணை ஏமாற்றிட்டா அந்த பொண்ணை ஏமாற்றிட்டான்னு சொல்லுங்கள். உங்களை நம்பி வர பொண்ணை பார்த்துக்க முடியல, அந்த பொண்ணும் கூட வாழ முடியல. போன எக்ஸ் திரும்பி வந்துருச்சானா அந்த எக்ஸ் பின்னாடியே ஓடுறீங்க. பாய் மேலேயும் தப்பு சொல்ல, கேர்ள் மேலேயும் தப்பு சொல்ல. சில ஸ்டோரிஸ் இப்படியே முடியுது. அவ்வளோதான் கைஸ். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி யாரோடது போடலான்னு டிஎம் பண்ணுங்கள்.